வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு யோகி சுதானந்த பாரதி அவருடைய மந்திரமாலை, சுதானந்த மந்திரமாலை என்ற பாடலில் ஒரு பாடலை 9 மைய தவம் பற்றி அவர் கூறும் கருத்தை நாம் சிந்திக்கலாம். மூலாதாரம் முதலடி படையாம், சுவாதிஷ்டானம் சுற்றித் திரிந்தன, மணிப்பூரகமோ மண்டபம் முதலாம் அநாதக மாகும் அகண்ட மேற்கூரை விசுக்தியாகும் வியப்பொரு மாடி ஆக்கினையாகும் அதன்மேல் மாடி அழகியர் மலர்மேல் புது வீடொன்று ஒலிவது துரியம். அதுவே மாட உயர்ந்த கூடமாம், அதன்மேல் உள்ள அகண்ட பால்வெளி அதுவே துரியாதீதம் விண்ணே. அதற்கு மேலே ஆனந்த துயில் சுத்த சாந்த ஜோதி சக்தி மண்டபம் அப்பாலே உண்டாம் அறிவாய் என்று கூறுகிறார். மூலாதாரத்தில் எழுந்த அந்த குண்டலினி தெய்வீக மகாசக்தி சுவாதிஷ்டானத்தில் சுழற்சி பெற்று மணிப்பூரக மண்டபத்தில் குடிபுகுந்து அநாதகமாக மேற்கூரை அமைத்து கொண்டு விசுத்தி என்று சொல்லக்கூடிய அந்த மாடியில் சென்று அமர்ந்து அதற்கும் மேல் மாடியாக ஆக்கினைக்கு வந்து அதையும் தாண்டி அமிர்தங்கள் சுரக்கும் அந்த வீட்டில் புது வீடொன்று அமைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு பால் வெளியாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச களத்திற்கு சென்று, அதுதான் அகண்டாகாரம் என்று சொல்லக்கூடிய பேரியக்க களத்தில் வியாபித்து அதையும் தாண்டி சுத்த சாந்த ஜோதி சக்தி, சுத்த சாந்த ஜோதி சக்தி, இந்த சக்திகளை பெறுவதாக வியாபித்து விஸ்வரூப தரிசனத்தை சந்தித்து மண்டபம், இந்த மண்டபங்கள் அனைத்தையும் கடந்த அப்பாலே உண்டாம், அதையும் தாண்டி மெய்ப்பொருளான அறிவாக சுத்த வெளியாக இருக்கக்கூடிய அந்த வெளிக்கு சென்று வியாபிக்கும். இவ்வாறு 9 மைய தவத்தை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்கினை, துரியம், பால்வெளி மண்டலம் என்று சொல்லி அந்த பால்வெளி மண்டலத்தை சக்தி களத்தை கூறி சிவகலமான அந்த சுத்த சக்தி, ஜோதி சக்தி, சாந்த சக்தி, இந்த சக்தியெல்லாம் பெற்றுக்கொண்டு ஒன்றுமே இல்லாத ஒன்றாக அப்பாலே உண்டாம் மெய்ப்பொருள் உணர் அறிவான அந்த சுத்தவெளி என்பது 9வது மையமாக நாம் உணர்வதாக இருக்கிறது என்று சுதானந்த பாரதி மந்திர மாலை என்ற பாடல் நமக்கு தெரிவிக்கிறது. சுதானந்த
பாரதியின் பாடல் 17 ஆகாரம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஆகாரமாக கொடுத்து வரக்கூடிய இந்த பாடலில் சுதானந்த பாரதியார் விளக்குகிறார். ஆக 9 மைய தவத்திற்கு விளக்கம் கூறும் சுதானந்த பாரதியை நாம் மனதிலே கொள்வோம். அவர் விளக்கத்தை ஏற்றுக்கொள்வோம். அவருக்கு நன்றி பாராட்டி இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குருமகான் வேதாத்திரிக்கும் இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.